ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்னையிலேருந்து Z5ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க சட்டமும் நீதியும் என்ற தமிழ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் சரவணன், நம்ரிதா மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு கோர்ட்ரூம் ட்ராமாவாக வெளிவந்திருக்கு. இதோட கதையில் லாயர் தொழிலோட ஆரம்ப கட்டத்தில் ஒரு செட்பேக்காக அதுலேருந்து நோட்ரி பப்ளிக்காகவே இருந்த சுந்தரமூர்த்தி கோர்ட்ரூம் வளாகத்திலே தீக்குளிச்சு இறந்து போன கோப்புசாமி கேஸை திடீர்னு எடுத்து வாதாட முடிவு பண்ணுறாரு. அவரும் ஜூனியர் அருணாவும் இது ஒரு சாதாரண கேஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த கேஸுக்குள்ள வரும்போது அது ஒரு பெரிய வழக்கா மாறத பாக்குறாங்க. கடைசியில இவங்க இந்த கேஸை ஜெயிச்சாங்களா இல்லையா என்பதுதான் இதோட மீதி கதை. கோர்ட் வளாகத்துல குப்புசாமியோட தீக்குளிப்போட எபிசோட் ஷாக்கிங்கா ஆரம்பிக்குது. சுந்தரமூர்த்திக்கு கோர்ட் ரூமுக்குள்ள வாதாடுறது தான் பிரச்சனை. ஆனா நல்ல சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவரா பில்டப் பண்ணப்படுது. அடுத்து இந்த குப்புசாமி தன் பெண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. போலீஸும் கோர்ட்டும் தனக்கு உதவி பண்ணலன்னு தான் தீக்குளிச்சாரு. கொஞ்சம் விசாரிச்சா அவர் ஒரு புத்தி சுவாதனம் இல்லாத வரணும். அவரோட பெண் 20 வருஷம் முன்ன காணா போனதாகவும் அடுத்தடுத்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்து என்ன எப்படி இந்த கேஸை நடத்த போறாங்கன்னு எபிசோடுகளை பார்க்க தோன்றாங்க. கூடவே அந்த பவர்ஃபுல் லாயர் இவர் எதிராக வந்து கேஸ் உடைக்க பார்க்கறது, அதுக்கேற்ற மாதிரி இவங்க கிட்ட ஒரு எவிடன்ஸும் இல்லாத டென்ஷனை கூட்டுது. இந்த ட்விஸ்ட் எல்லாம் சரியா எபிசோட் பிரேக் வரதுக்கு முன்ன பிளேஸ் பண்றதும் முடிவில் அடுத்த எபிசோட் பார்க்க வைக்கிற ஹூக்க வைக்கிறதையும் கிளவரா பண்ணியிருக்காங்க. இந்த கிறிஸ்பான ரன் டைமும் இந்த சீரீஸுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஆனா இதுவே முடிவில் கதையை ரஷ்டா முடிக்கிறதுக்கான காரணமும். ஆரம்பத்தில் நல்லா போயிட்டு போக போக கடைசி சில எபிசோடுகளில் சீன் ஜம்ப் ஆகுது. அப்படியே கதை கேரக்டர் டு கேரக்டர் தாவுது குறைச்ச நேரத்தில். இதனால அந்த தேவையான ஃபீலிங் மிஸ் ஆகுது. நல்லா போயிட்டு இருந்த கதையில சில விஷயங்கள் தானா வந்து விழுந்து அதுவரை பில்டப் பண்ண நம்பகத்தன்மையை கெடுக்குது. உதாரணத்துக்கு வெண்ணிலா கூட இருக்கவரை சுந்தரமூர்த்தி ஃபாலோ பண்றதும் வெண்ணிலாவே கோர்ட் ரூமுக்கு வரதும், அடுத்து சுந்தரமூர்த்தி பிராத்தலுக்கு போய் விசாரிக்கிறது சரியான அபத்தமா இருக்கு. இந்த சீரீஸ்ல இப்படி சில இடத்துல தடுமாற்றம் இருந்தாலும் கதையில ஒரு தெளிவு இருக்கு. பெரும்பாலும் சஸ்பென்ஸாவே போற இதோட 7 எபிசோடையும் 2.25 மணி நேரத்துல Z5 OTTல நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.